கொரியரில் இந்த ஆர்டிஓங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோங்க. ஆர்டிஓ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு ஆரிஜின் அப்படின்னு அர்த்தவங்க. ஒரு பொருள் நம்ம அனுப்புகிற ஒரு பொருள், அதை செல்லராக நம்ம அனுப்புகிற ஒரு பொருள் கஸ்டமருக்கு டெலிவரி ஆகாமல் அப்படியே அது ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது பேர் அதாவது ஆரிஜின் ஆரம்பிச்ச இடம். கஸ்டமருக்கு டெலிவரி ஆகாமல் நமக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேர் ரிட்டர்ன் டு ஆரிஜின் சொல்லுவாங்க. இந்த ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு சார்ஜஸ் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அந்த சார்ஜஸ் எவ்வளோங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு பிரச்சனைகள் நம்ம நிறையா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம செல்லருங்க, நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு பொருள் அனுப்புகிறோம் அப்படின்னா, கொரியரில் அனுப்புகிறோம் அப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்வேர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கஸ்டமருக்கு ரெசீவ் ஆகாமல் அல்லது ரிட்டர்ன் பிரச்சனை, கஸ்டமருக்கு ஏதோ ரீசனால கஸ்டமருக்கு டெலிவரி ஆகாமல் அது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது பேர் தான் ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன், ரிவர்ஸ், இது மூணில் ஏதோ ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கான சார்ஜஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அனுப்புகிறப்போ ஒரு சிஓடி ஆர்டர்னு வச்சுக்கலாங்க. நிறைய டைம் சிஓடி ஆர்டர் தான் ரிட்டர்ன் ஆகும். சிஓடின்னு வச்சுக்கலாங்க. ஃபார்வர்டு சிஓடி ஆர்டரில் ஃபார்வர்டு போகிறப்போ கொரியர் சார்ஜ், ஓகேங்களா, கொரியர் சார்ஜ் ப்ளஸ் சிஓடி சார்ஜஸ் நம்ம ரெண்டுக்கும் கொடுத்துருப்போம். கொரியர் சார்ஜ் ஒரு 49 ரூபான்னு வச்சுக்கலாங்க. ப்ளஸ் சிஓடி சார்ஜஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ மொத்தமாக 79 ரூபா நம்ம கட்டியிருப்போம். இப்போ இந்த பொருள் டெலிவரி ஆகாமல் ரிட்டர்ன் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ நம்ம ரிட்டர்னுக்குன்னு ஒரு சார்ஜஸ் கட்டணும். அந்த ரிட்டர்னுக்குங்கிற சார்ஜஸ் சேமாக தான் இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் 90%. ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்குங்க. ஓகேங்களா? அது மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டீஸ் பண்ணிக்கணும். இங்கே 49 ரூபா ரிட்டர்ன் வச்சுக்கலாம். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 98 ரூபா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மட்டும் வருங்க. சிஓடிங்கிறது காசு கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த சிஓடி சார்ஜஸ் பிடிப்பாங்க. இவங்க தான் இப்போ நம்ம காசை கலெக்ட் பண்ணல, இல்லை, ஏன்னா கஸ்டமர் வாங்கினா தானே காசு கொடுப்பாங்க, காசை கலெக்ட் பண்ணல. ஸோ அதனால் அந்த சிஓடி சார்ஜஸ் இங்கே வராதுங்க. ஓகேங்களா? சிஓடி சார்ஜஸ் 0 ஆயிரும். ஸோ 98 ருபீஸ் இந்த பார்சல் போயிட்டு வரதுக்கு மட்டுமே ஆயிருக்குங்க. அதாவது கஸ்டமர் வாங்கலை, எதுவும் பண்ணல, அந்த மாதிரி ரீசனால போயிட்டு வரதுக்கு மட்டும் 98 ருபீஸ் கொடுத்துருப்பாங்க. இதே ப்ரீபெய்டு ஆர்டராக இருந்தால் இந்த சிஓடிங்கிற மேட்ரே வந்திருக்காது உள்ள. கரெக்டுங்களா? ஸோ இது மட்டும் கன்சிடர் ஆகிருக்கும். ஃபார்வர்டு அனுப்பிச்சிருப்பாங்க, 49 ரூபா கட்டி அனுப்பிச்சிருப்போம், கஸ்டமர் வாங்கலை, திருப்பி வரணும். ப்ரீபெய்டு ஆர்டர்ஸ் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கஸ்டமர்கிட்ட ஏன்னு கூப்பிட்டு கேட்டு வேறு கொரியர் அனுப்புறதோ ரீஃபண்ட் பண்ணுறதோ பார்த்துக்கணுங்க என்னென்ன.